ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜெரிஷ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வஞ்சர மீன் குழம்பு. அதுவும் மண் சட்டியில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். வஞ்சர மீன் 1/2 kg எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், 2 தக்காளி, ஒரு லெமன் சைஸ் புளி, 3 ஸ்பூன் குழம்புத்தூள், அதிலே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அரைக்கிறதுக்கு 100 கிராம் வெங்காயமும் தேங்காய்ச்சல் எடுத்திருக்கேன். 2 பீஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. இவ்வளோதான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் வெங்காயம் காமிச்சேன்ல, அதை வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து புளி காமிச்சேன்ல, அதையும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மண் சட்டியை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். மண் சட்டி வந்து சூடேறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், மண் சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இதில் நான் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணுறேன். இப்போ அடுத்து கடுகு ஆட் பண்ணுறேன். மண் சட்டி எப்பயுமே ஹீட் ஆகிற வரைக்கும் தான் லேட் ஆகும். அது ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். பாருங்கள், கடுகுல எல்லாம் வெடிக்குது. இப்போ இதில் வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருந்தீங்களா, அதை இப்போ ஆட் பண்ணுறேன். அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இதோடவே சேர்த்து பச்சை மிளகாவே ஆட் பண்ணுறேன். ஒரு 4 பச்சை மிளகாய் போடுறேன். மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது தக்காளி 2 நான் நறுக்கி வச்சுருந்தேன்ல, அதை இப்போ நான் ஆட் பண்ணுறேன். தக்காளியும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா அதில் உள்ள இந்த சாறு நல்லா இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த ஃபிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டியே அதோட டேஸ்ட்டு. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 பீஸ் மாங்காய் ஆட் பண்ணுறேன். மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் அது டேஸ்ட் ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கும். நிறைய பேருக்கு பிடிக்கும் மீன் குழம்புல மாங்காய் போட்டு சாப்பிட்றது. பாருங்கள், இதையும் வதக்கியாச்சு. அடுத்து புளியை கரைச்சி வச்சுருந்தேன்ல, அந்த தண்ணியை ஆட் பண்ணுறேன். இந்த புளி கரைசலையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் வச்சுருந்த இந்த குழம்பு தூளை இதில் ஆட் பண்ணுறேன். இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதில் சால்ட் ஆட் பண்ணுறேன், தேவையான அளவு. பார்த்துட்டு பின்னாடி வேணால் லைட்டாக போட்டுக்கலாம், அதிகமாக போட்டுறாதீங்க. அடுத்து நான் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் வெங்காயம் அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணுறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நான் இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். அப்போ தான் குழம்பு நல்லா வற்றி வர்றப்போ குழம்பு நல்லா ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ப்ளஸ் இதில் நல்லா மசாலா ஸ்மெல்லாம் நல்லா போகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடணும். இந்த ஃபிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டியே இதில் உள்ள டேஸ்ட். தென் இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஒமேகா 3 இதில் இருக்குது. இதை வந்து ஹை மெர்க்குரி கண்டென்ட் உள்ள ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இதை கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம். ஏன்னா ப்ரெக்னென்ட் டைமில் நிறையா ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் தேவை. இந்த ஃபிஷ்லேயே நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கிறேன். 15 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா வற்றி வந்துருச்சு. மசாலா ஸ்மெல்லும் நல்லா போயிடுச்சு. 15 மினிட்ஸ் மூடி வைக்கிறப்ப அப்படியே விட்டுறக்கூடாது, மண் சட்டி அடி பிடிக்கும். அதனால் அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக கிண்டி விட்டுக்கணும். இப்போ இதில் ஃபிஷ் ஆட் பண்ணுறேன். ஒரு ஃபிஷ்ஷாக ஆட் பண்ணணும்.
இப்போது ஃபிஷ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பெரட்டி விட்டுக்கோங்க. நம்ம பெரட்டி விடுறப்போ மீன் உடஞ்சிடக்கூடாது, பார்த்து மெதுவாக பண்ணணும். ஃபிஷ் ஆட் பண்ணக்கப்புறம் லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் மீன் வந்து அடியில் ஒட்டாது. தென் இதில் ஃபைனலாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். அதுதான் இந்த மீன் குழம்போட டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும். பாருங்கள், மீன் நல்லா வெந்து வருது. ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும், ரொம்ப நேரம் வேக தேவையில்லை, உடஞ்சிரும் அப்புறம் ஃபிஷ்ஷு. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்மளோட டேஸ்டியான வஞ்சர மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட வஞ்சர மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.